நெக்ஸ்ட் யூனிட் 1 அல்ஜிப்ராவில் ஒரு சம் ஃபைண்ட் தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் அப்படின்னா ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா இந்த மெயின் டயகனல் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் ஆட் பண்றீங்க அவ்வளோதான் சம். ஓகேங்களா. இப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 3 அப்புறம் -2 + 3. ஓகேங்களா. 3 + 3 6, 6 - 2 4. ஓகேங்களா. இப்போ ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னா என்னது? 4. இந்த மெயின் டயகனல் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சரிங்களா. அதான் சம். ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னா என்னது? டிடர்மினன்ட் ஏ. இதுக்கு டிடர்மினன்ட் எடுக்கணும். இது ஏன்னு வச்சுங்க. இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். டிடர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அதான் ப்ராடக்ட். இது உங்களுக்கு தெரியும். 3 இன்ட்டு இந்த ரோவிங் காலம் விட்டுருவோம். என்ன வரும்? -6 அப்புறம் -4 வருது, +4 எழுதுவோம். அடுத்து நெக்ஸ்ட் -4 இருக்குது, இங்க +4 எழுதிட்டு ரோவிங் காலம் விட்டலாம். 3 - 4. அடுத்தது +4 இன்ட்டு இதையும் விட்டலாம். -1 +2. அப்போ 3 இன்ட்டு -6 + 4னா -2, +4 இன்ட்டு 3 - 4னா -1, +4 இன்ட்டு 1 -1 + 2னா 1. என்ன வரும்? -6 -4 +4. இப்போ ஆன்சர் என்ன வரும்? -6. ஓகேங்களா. அப்போ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ்னா 4, ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ்னா என்னது? -6. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்துங்க சரிங்களா. அப்படி கணக்கில் பார்க்கலாம்.